வணக்கம். நம்மள நிறைய பேர் நம்ம ஜிம்முக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுவோம். ஐ மீன் வந்து ஒரு எய்தர் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லை வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஜிம்முக்கு போகிறதுக்கோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுனே நம்ம நினைப்போம். டெய்லி இனிமேல் ஃபர்தராக ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராப்பராக டயட் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனால் ப்ராப்பராக ஒரு கன்சிஸ்டன்சி நிறைய பேருக்கு இருக்காது. ரெண்டாவது, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராப்பராக உட்காந்து யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறதாவோ இல்லை வேலை ப்ராப்பராக பண்ணி ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணி நம்ம மோட்டிவேட்டடாக ஒர்க்லாம் பண்ணி இல்லை நம்ம அதிகமாக வேறு ஏதாவது கோர்ஸோ இல்லை சர்டிஃபிகேஷனோ பண்ணி ஃபர்தராக அடுத்தடுத்த கம்பெனிகள் சுவிட்ச் ஆகிறதுக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை நிறைய பேர் வந்து இந்த செலவு பண்ணுற விஷயத்தில் சம்பளம் வரதோ இல்லையோ இல்லை காசு நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படியாவது ஒன்று வர காசை ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளின்டாக நம்ம ஹேண்டில் பண்ணாமல் அதை கண்ட மணிக்கு செலவு பண்ணி அப்புறம் கடன் வாங்கி அதில் உட்காந்து அலைஞ்சு திணிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு டிசிப்ளின் இல்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைம் விஷயம் ஆகட்டும், எஃபர்ட் ஆகட்டும், மணி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஹெல்த்து, இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து ஒரு நம்ம பிறக்கிறதுலேருந்து நிறைய பேர், ஐ மீன் மெஜாரிட்டி நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் வந்து ஒரு சேம் டைம் தான் இருக்க போகுது. எல்லாருக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாரும் ஸ்கூலில் போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிருது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டார்ட்ல இருந்தால் நிறைய பேர் இருக்கும். எல்லாருக்குமே ஓரளவுக்கு மீடியமாக ஸ்கூலில் போய் காலேஜ் போய் படிக்கிறதாகட்டும், வேலைக்கு போகிறதாகட்டும், எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈக்குவலான ஆல்மோஸ்ட் நான் வந்து டைம் விஷயத்தில் சொல்கிறேன். இப்போது அது நிறைய இடத்துல வந்து ஃபெயில் ஆகி சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் லைஃப்பில் வந்து ஒருத்தங்களை பார்க்குறப்போ டைம் ப்ராப்பராக வந்து அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறது இல்லையோ, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாமல், அப்புறம் ப்ராப்பராக வந்து அமௌண்ட் செலவு பண்ணாமல் இஎம்ஐ டெபிட் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தங்க அவங்க வந்து ஃபினான்ஷியலாக கம்மியான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. பார்த்தா ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு இடத்துல நல்ல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன ஒரு ரீசன்? ஐ மீன் இதை நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா என்ன விசேஷம்னா செல்ஃப் டிசிப்ளின் தான் மேட்ரு. இப்போது ஒரு இடத்துல வந்து என்னால் இந்த போய் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதோ இல்லை போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு சிகரெட் அடிக்கிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு நான் போய் வெளியே டைம் ஸ்பெண்ட் விட்டே இருக்க போகிறேன், படிக்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே என்ன ஒரு விஷயம் பேசிக்னா செல்ஃப் டிசிப்ளின் தான். செல்ஃப் டிசிப்ளின் வந்து ஒருத்தங்களுக்கு இருந்துட்டா போதும், மற்ற எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் அதில் கொண்டு வந்து அதில் வந்து ரொம்ப பெட்டரான ஆளாகவே கொண்டு வந்துடலான்ற. முக்கியமாக அதில் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். சரி, ஓகே, எப்படி வந்து இந்த செல்ஃப் டிசிப்ளின் ஆகட்டும் இதில் கன்சிஸ்டன்சி எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி இப்போ சின்ன ஒரு ஷார்ட்டாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ரியாலிட்டி செக். ஐ மீன் வந்து எப்போவுமே வந்து நம்ம இப்போ காலையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கே எடுத்துக்கோங்களேன். இப்போ நாளைக்கு எந்திரிச்சோன்னே இமீடியட்டாக ஜிம்முக்கு போகணும். ஐ மீன் அடுத்து நம்ம எங்கேயாவது போய் எவனாவது வந்து ஒருத்தன் என்ன குண்டாக இருக்கா இல்லை மாதிரி ஒல்லியாக இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து அப்செட் ஆகி சரி நாளையிலேருந்து நான் மோட்டிவேட் ஆகி நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னோ, இல்லை நியூ இயர் ஆரம்பிச்சோன்னா ஜிம்முக்கு போகிறேன்ற மாதிரியோ உடனே வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து இல்லை அடுத்துலேருந்து ஒர்க்லேருந்து நான் ஃபோக்கஸ்டாக படிக்க போகிறேன், இல்லை இனிமேல் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், இனிமேல் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக உட்காந்து படிக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிற எல்லா இடத்துல எல்லாருமே அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு நல்லாவே ட்ரை பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து ஏதோ எல்லாம் உடனடியாக இமீடியட்டாக எல்லாம் மாற்றிடுவாங்க. காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு ஏதாவது 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சிருந்தவன் காலையில் ஒரே நாள் 5 மணிக்கு எந்திரிச்சிருவான், ஜிம்முக்கு போவான், நல்லா அன்றைக்கி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது, வந்து டயட்டுங்கிற பேரில் 3 முட்டை அப்புறம் சிக்கனு எல்லாம் ப்ரோட்டீனெல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்கிடுவான். அடுத்த நாளும் பண்ணுவான், ஒரு 2-3 நாள் பண்ணுவான். ஒரு 3வது 4வது நாளுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளே மைண்டு வந்து ஓகே நீ நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்ட, ஓகே இனி கொஞ்சம் லெத்தாஜிக்காக போகலான்ற மாதிரியோ, இல்லை நிறைய இடத்துல வந்து அந்த இங்கே தான் வந்து ஒரு லேசினஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனோ இல்லை வந்து எதுக்கு வந்து டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து இன்னும் எனக்கு 3 நாள் நான் இது பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் கிடைக்கலன்ற இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ரிசல்ட்டோ, இதனால் வந்து அங்கே ஒரு டிசிப்ளினே இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக க்ரியேட் ஆகலைன்னா வித்தின் 4வது நாள் விடுங்க, அந்த வீக் டே 5 நாள் எல்லாம் மோஸ்ட்லி நான் மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறேன்ட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் பண்ணுவானுங்க. அந்த வீக்கெண்டு ஏதோ ஒரு இடத்துல ஷெட்யூல் மாறுமா இல்லையா, ஒரு சாட்டர்டே சண்டே டைமில் அதை முடிச்சுட்டு அடுத்த மண்டேக்கு போகிறது ரொம்பவும் கஷ்டமாக தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. நான் வந்து படிக்கிற விஷயத்துலையும் சொல்கிறேன், ஹெல்த் விஷயத்துலையும், ஃபினான்ஷியல் எல்லா விஷயத்துலையும் காமனாக சொல்கிறேன். அதனால் முதல் விஷயம் கன்சிஸ்டன்சி இங்கே ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி தான் வந்து ஒரு டிசிப்ளின். நீங்கள் காலையில் இன்கேஸ் இவ்வளோ நாள் வந்து நான் 7 மணிக்கு 8 மணிக்கு தான் எந்திரிச்சிப்பேன் அப்படின்னா நான் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கணும்னா நீங்கள் இப்போ உடனடியாக 5 மணிக்கெலாம் எந்திரிக்க தேவையில்லை. ஒரு 7 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ ஒரு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு, இல்லை 10 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்து
ஒரு 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 ரிசல்ட்டோ ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளின் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆக ஒரு 21 நாட்டிலிருந்து 3 மாதம் 6 மாதம் கூட ஆகும். எந்த ஒரு பலனும் இங்கே எதிர்பார்க்காம அந்த விஷயத்தை மட்டும் பிளைண்டாக ஃபோக்கஸ்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு கன்சிஸ்டன்சி கிரியேட் ஆகிடும். ரெண்டாவது வந்து இதை வந்து ஒரு ரொட்டீனாக ஒன்று பண்ணிக்கணும். மோஸ்ட்லி இது வந்து சிம்பிளிஃபைடாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம எல்லாருமே பேசிக்காக காலையில் எழுந்திரிச்சோடனே போயிட்டு அது நமக்கு பிடிக்குதோ இல்லையா எல்லாருமே ப்ரஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் சொல்லி சொல்லி அந்த ஒரு ப்ரஷ்ஷிங்கிறது பை டிஃபால்ட்டாக நமக்கு கொண்டு வந்து அதை வந்து நம்ம டெய்லியும் அதை வந்து பெருசாக அதையும் வளர்க்காம நிறைய பேர் இருக்கானுங்க, அதை விடுங்க. இப்போ எந்திரிச்சு போயிட்டு அதை ஒரு வேலையாக பெருசாக பார்க்காம எந்திரிச்சு நான் போகிறேன் ப்ரஷ் பண்ணுறேன் வர அதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் வாட் எவர். அதே மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடாக முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த நாள் ஜிம்முக்கு போகணுமா, காலையில் எந்திரிச்சு நான் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கேன் ஃபிக்ஸ்டாக 6 மணிக்கு எந்திரிச்சு நான் போயிட்டு எல்லாமே எடுத்து வச்சு ஷூலாம் போட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிள். நைட்டு தூங்குறப்போ என்ன அடுத்த நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணவோ இல்லை ஜிம்முக்கு போவோ ஒரு ட்ரெஸ் போடுறீங்களோ அதை போட்டுகிட்டே தூங்கிருங்க. காலையில் எந்திரிச்சோன்னா சிம்பிளாக சேர் கடியிலையோ பெட்டு கடியிலையோ இல்லை வெளியவோ ஷூ போட்டிங்கன்னா இமீடியட்டாக போட்டு டக்குன்னு ஓடிடுங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடாக உங்கள் ரொட்டீனை வச்சுக்கணும். சேம் டைம் இதை அந்த வாட் எவர் அதாவது டெய்லி படிக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேஸ்ட் பண்ணுறதா டெய்லி போயிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும் கண்டமெனிக் ஆல்கஹால் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஸ்பெண்ட் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி அந்த ஒரு மணியை வந்து வேற ஒரு விஷயத்த இன்வெஸ்ட் பண்ணுறதோ எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க. ஒரு சிப்பிளாகட்டும் இந்த மாதிரி விஷயத்த ஒரு ரொட்டீனாக வருது சிம்பிளிஃபைடாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஒரே நாளில் வந்து நான் காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போவேன், இன்னைக்கு சாயங்காலம் வந்து படிப்பேன், நான் இன்னைக்கு காசு எதுவும் சொல்ல பண்ண மாட்டேன், இனிமேல் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், ஆல்கஹால் தொட மாட்டேன்னு ஒரே நாள் எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தால் தான் அதில் இருக்கிற இந்த வெளியே வர அஃபெக்ட்டும் கம்மியாகும். சேம் டைம் வந்து பிரெயின் எப்போவுமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தான் எதிர்பார்க்கும். நீங்கள் காலையில் திடீர்னு எப்போவுமே 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சிருந்த வருஷம் கணக்கில் நீ எந்திரிச்சு உன் பாடியை நாசம் பண்ணி வச்சிருப்ப. ஒரு நாளில் நீ மோட்டிவேஷன் வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்து இமீடியட்டாக அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிருன்ட்டு நீ 5 மணிக்கு எந்திரிச்சோடனே பிரெயின் வந்து சரி ஏதோ இவனுக்கு ஏதோ எமர்ஜென்சி போல் இருக்குது வெளியே போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரெயின் வந்து அந்த விஷயத்துக்கு இமீடியட்டாக வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அன்றைக்கி நீங்கள் போயெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு 2-3 நாள் போதான் பிரெயினுக்கு வந்து இது வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இல்லையே, இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து வேறு மாதிரி தானே இருந்தோம், இப்போ என்ன திடீர்னு இப்படிலாம் புது பழக்கமாக இருக்குது, இதெல்லாம் டெய்லி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறோம், என்ன 3 நாள் குடிக்கவே இல்லை இவன படிக்கவே இல்லை இப்போ திடீர்னு படிக்கிறான்ற மாதிரி ஏதோ ஒரு பிரெயின் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனை தேடி போக பார்க்கும். படிக்க வேணாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, நல்லா ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி தான் பிரெயின் சொல்லும். இது எல்லாத்தையும் தாண்டி காலையில் அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த காலையில் எந்திரிக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் மெயினாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு தூக்கம் காலையில் எந்திரிக்கிற விஷயத்தில் மெயினாக உங்கள் டிசிப்ளினை முடிஞ்ச வரைக்கும் போட்டுருங்க. ஏன்னா காலையில் நீங்கள் நைட்டு வந்து தூங்குற டைம்னு ஒன்று இருக்குது, 10 மணிக்கோ 9 மணிக்கோ 11 மணிக்கு இந்த 3 டைமில் முக்கியமாக வந்து ஒரு ஸ்லீப் வந்து 7லேருந்து 8 மணி நேரம் அட்லீஸ்ட் வேறு மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியாக வேண்டாம், அதுக்கு அதிகமாக வேண்டாம். ரொம்பவும் போனாலும் ப்ராப்ளம் தான், இன்னும் ரொம்ப கம்மியாக போனால் இன்னும் பெரிய ப்ராப்ளம் தான். அதனால் நீங்கள் தூங்குற ஒரு டைமு 9, 10, 11 ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இருந்து ஒரு 7-7.5 மணி நேரம் 6 மணி ஆவரேஜாக காலையில் எந்திரிக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்திரிச்சிருங்க. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஃபோனை அலாமஸ் நீ பக்கத்தில் வைக்கிறீங்க, பக்கத்து வீட்டில் வைக்கிறீங்க, எங்கேயும் அதெல்லாம் கணக்கில் எந்திரிச்சு வெளியே போயிரு. நீங்கள் எந்திரிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு இடத்துல இருக்கதா உங்களோட அடுத்த ஒரு நிறைய வருஷத்தோட சக்ஸஸ்ன்னு சொல்ல எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறேன். எந்திரிச்சு நீங்கள் போயிட்டு சம்திங் நீங்கள் வந்து நியூஸ் பார்க்குறதோ இல்லை போய் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் டெய்லி வந்து காலையில் ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கிறதோ வாட் எவர், இல்லை சும்மா போயிட்டு வெளியே உட்கார். காலையில் எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாளில் உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு நாள் 9 மணிக்கு 10 மணிக்கு இல்லை லேட்டாக வரவங்களையெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பதட்டமாகவே எல்லா விஷயத்தையும் அவசரமாக பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல நிறைய மிஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து லேட் நைட் தூங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த டேவை இன்னும் லேட் நைட்டில் எல்லாரும் நைட்டில் வந்து எல்லாரும் இப்போ ஒரு பெட்டுக்கு போயிட்டாங்களே இல்லை படுத்துட்டாலோ நம்மகிட்ட இருக்கிற ஃபோனு நாம தான், நமக்கு இன்னும் நிறைய டைம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி டேவை நம்ம வந்து இப்போ தூங்கிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணுன்ற ஒரு மைண்ட் செட் வரும். அதனால் நம்ம தூங்கினா தானே அடுத்த நாள் வரும். தூங்காமே நம்ம இந்த நாள் இன்னும் படம் பார்க்குறது ஃபோனுன்றது இந்த மாதிரி விஷயத்துலேயே நம்ம இருந்துக்கிட்டால் அது டைம் போயிட்டே இருக்கும். எகைன் வந்து உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருந்தால் அடுத்த நாள் பெரிய ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு காலையில் எந்திரிக்கிறத டிசிப்ளின் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% மற்ற விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்லா படிக்கிற விஷயமாகட்டும், காலையில் போய் எக்ஸசைஸ் விஷயமாகட்டும், எல்லா விஷயங்களும் ஒரு ஏர்லி மார்னிங்கில் தான் ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. ஏர்லி மார்னிங்னா 4-5 மணிக்கெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்மளுக்கு அதனால் முடியணும்னா ஒரு 6 மணிக்கு முடிஞ்ச வரைக்கும் 6-6:30 எந்திரிச்சு ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் வந்து அப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா உடனடியாக போய் ஒரே நாளில் 1.5 மணி நேரம்லாம் ஒர்க் அவுட் பண்ண வேணாம். ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க கிராஜுவலாக.
உட்காந்து நான் படிக்கணும், எனக்கு படிப்பு நிறைய இருக்குன்னா உட்காந்து டெய்லி ஏதோ ஒரு சப்ஜெக்டோ இல்லை கொஞ்சம் ஒரு சாப்டரை எடுத்து வச்சு ஒரு யூனிட்டை உட்காந்து ஒன்று படிச்சு பாருங்க. சரி, உனக்கு மண்டையில் ஏறுது ஏற மாட்டேங்குது, நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் எனக்கு அது வருது வராதாங்கிறதுலாம் மேட்டரே கிடையாது. நீங்கள் ஒரு நாளை போயிட்டு எல்லாத்தையும் ஏற்ற முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 1% 2% விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு வருஷத்தில் எவ்வளோ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் லாங் டேர்மில் கொடுக்கணுங்கிறத அதான் வந்து நீங்கள் தான் வந்து அதை டிசைட் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு நல்லா படிக்கிற பையனையோ ஒரு நல்லா ஃபிட்டாக இருக்கிற ஒரு யாராவது ஒருத்தங்களோ இல்லை அழகாக இருக்கணும் யாராவது ஒரு இடத்துல பார்த்து நாம இப்படி இல்லையே நீங்கள் நினைக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா அவனுக்கும் அதே மாதிரி ஒரு இடம் தான், அவனுக்கும் அதே மாதிரி ஒரு டைம் தான். அவன் ப்ராப்பராக டிசிப்ளினாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், நீ பண்ணலாம், அதுதான் வித்தியாசம். ரெண்டாவது வந்து ஒரு டெம்பரவரி ப்ளஷர். ஐ மீன் வந்து இப்போ போய் ரோட்டில் ஃப்ரைட் ரைஸ் அது பார்க்குறப்பெல்லாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். அதை நான் போய் சாப்பிட்டா அந்த சாப்பிட்ற கொஞ்சம் நேரம் எனக்கு ப்ளஷர் கிடைக்கும் போது ஆப்வியஸாக எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதை சாப்பிட்டு முடிச்ச இம்மீடியட்டாக அடுத்த நிமிஷத்துலேருந்தே நமக்கு ஒன்று அதுக்கான காசு போயிருக்கும், நம்ம ரிக்ரெட் ஆகும், நமக்கு அந்த கில்ட் இருக்கும், ஐயோ சாப்பிட்டோமேன்னு. முக்கியமாக ஹெல்த் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே. அது வந்து லாங் டர்மான ஒரு ப்ராப்ளம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல எப்படி ஜம்ப் பண்ணணும். அதே மாதிரி தான் கடன் வாங்குற விஷயத்துலேயே ஆகட்டும், இல்லை இன்றைக்கி படிக்காமல் தூங்கலாம், இல்லை படிக்காமல் விளையாட போகலாம், இன்றைக்கி ஆளுகால குடிக்கலாம், இன்றைக்கி செலவு பண்ணலாம், இந்த மாதிரி இன்றைக்கி எந்திரிக்க வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேணாம், இன்றைக்கி ஜிம்முக்கு போக வேணாம்னு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டாக கிடைக்கிற ஒரு ப்ரெஷருக்காக இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற பெருசாக இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது ஒரு இடத்துல வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வந்து எவ்ரிடே ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இந்த சாட்டர்டே சண்டே லீவ் விடுறாங்க மேட்டர்லாம் வேணாம். ஏன்னா நானும் நிறைய இடத்துல பிரேக் ஆகுறதுங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நல்லா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும்லாம் நல்லா போகும். இந்த சாட்டர்டே வந்து சரி இன்னைக்கு லீவ் தானே, ஐ மீன் சாட்டர்டே ஒரு சண்டே லீவ் தானேன்ட்டு அந்த இடத்துல ஒரு பிரேக் விடுறப்போ அடுத்த மண்டே வந்து நமக்கு அங்கே தான் வந்து ஆப்பு எடுக்கும். சரி எவன் எந்திரிப்பான், எவன் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறதே ஒரு கடுப்பு, இல்லை போய் நான் ஜிம்முக்கு போகணுமான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே தான் கிடைக்கும். அகெயின் வந்து முடிஞ்ச வரைக்கும் வாட் எவர் இந்த உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் எதுக்குன்றத, அதாவது ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு 15 16 17லேருந்து ஒரு 30க்கு அப்புறம்லாம் அவனுக்கு ஃபேமிலி எல்லாம் அப்படி இல்லை செட்டில் ஆயிரும். இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே அந்த ரொம்ப க்ரூஷியலான ஒரு டைம் பீரியட். முக்கியமாக அந்த காலேஜ் ஆரம்பத்துலேருந்து ஒரு கெரியர் ஸ்டார்ட் ஆகி இதுக்கப்புறம் இதாண்டா நம்ம பொழப்பு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஒரு டைம். முக்கியமாக சொல்லணும்னா ஒரு 20s சொல்லலாம். இந்த டைமில் உங்களோட மேக்ஸிமம் டைமை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது தான் அடுத்த உங்கள் என்டையர் கெரியர் லைஃப், உங்களோட பர்சனல் லைஃப், உங்கள் ஹெல்த்தி லைஃப் எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலில் படிச்சிருப்பான், காலேஜில் அப்போ தான் படிச்சுட்டு இருப்பான். கொஞ்ச நாள் நீங்கள் அந்த வேலைக்கெலாம் போகிற டைமே நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களோட ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணதில் ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ஒரு வேலையில் போய் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் நல்லா படிக்காமல் இருந்திருப்ப, வீட்டில் உட்காந்துருப்பேன். சரியாக நீங்கள் இன்டர்வியூ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் இருந்திருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி பல நாள் படிச்சிருப்பான். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தையும் பார்த்தோன்னா நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பான், நல்ல ஒரு ஜிம்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாடி வச்சு ஆளே மாறி போயிருப்பான். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து நல்லா அழகான பொண்ணை பார்த்து லவ் பண்ணி விசார் பண்ணி அவ கூட சுற்றிக்கிட்டு இருப்பான். இன்னொருத்த வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பான், இன்னொருத்த நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல பேக்கேஜோட இருப்பான். இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே என்னடா அப்படி ஆயிட்டியான்ற மாதிரி இருக்கும். அதெல்லாத்துக்கு காரணம் அவன் இந்த ட்ராக்ல அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்கான். நீ வந்து உனக்கு என்ன நீ இவ்வளோ நாள் காலேஜில் இருந்து பண்ணியோ, அதுக்கப்புறம் அந்த வேலை ஆரம்பிக்கிற அந்த காலேஜ் முடிச்சோன்னா கொஞ்சம் நாள் பீரியடெல்லாம் எதுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணுறியோ அதுதான் வந்து ஒரு 25 26க்கு அப்புறம்லாம் ஒரு விஷயமா இருக்கும். அது 30க்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா அவன் ஆல்மோஸ்ட் பாதி செட்டில் ஆகிருப்பான், நீ இன்னும் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருப்பேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ எங்கே ஃபோக்கஸ் பண்ணுற. மெஜாரிட்டி இப்போ நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் வந்து சிம்பிளான சின்ன ஒரு டோபமைன் ப்ரெஷருக்காக போயிட்டு அந்த போயிட்டு ரீல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை போயிட்டு முக்கியமாக இந்த பொண்ணுங்க விஷயத்தில் நான் வந்து இது பசங்களுக்காக சொல்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வின் பண்ணுறீங்கன்னு தான் சொல்லுவேன். சரி, இன்கேஸ் நீ காலேஜ் போகிறப்போ ஆப்வியஸாக உனக்கு வந்து லவ் பண்ணி காலேஜுக்கு போயிட்டான், லவ் பண்ணி ஆகணும்னா நீ போயிட்டு உடனே பரபரன்னு போய் பறந்து அலையாத அந்த விஷயத்துக்காக. நீ உட்காந்து உன் படிப்பில் பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது லைஃப் பார்ட்னர்ன்ற அளவுக்கு மீட் பண்ணி, இல்லை நிறைய இவ்வளோ நாள் உங்களுக்கு க்ளோஸாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்கள அதுவாக அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது செட் ஆகும். காலேஜுக்கு போனோடனே இருக்கிற கிளாஸில் எதுவுமே செட் ஆகலையா, இல்லை பக்கத்து கிளாஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கும்பல்லையே அழகாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து நான் லவ் பண்ணுறேங்கிறதுல லவ் எல்லாம் இல்லை, அதுக்கு பேர் வேறு. சரியா, அந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயாவது ஒரு பர்சனோட எப்படியாவது ஒன்று கனெக்ட் ஆகும். நீ காலேஜுக்கு போனோடனே நீ நல்லா தான் இருக்கேன்ல, ஓகே, உனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு, 2 பேரில் லவ் பண்ணுறீங்க, ஓகே. அது இன்கேஸ் நல்லா பிக்கப் ஆகி உங்கள் 2 பேருக்கும் லைஃப்பில் நல்லா வந்து பின்னாடி கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா நல்லா அது உன் இஷ்டம். ஆனால் மெஜாரிட்டி என்ன ஆகுது, அவன் போயிடுவான், ஏதோ ஒன்று பிடிப்பானுங்க, அப்புறம் ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அது கூட சுற்றுவானுங்க. இல்லை காலேஜ்லேயே 2-3 இதுக்கெலாம் போயிட்டு இருக்கு, அது வேறு விஷயம். காலேஜ் முடிச்சோன்னா ஆளாளுக்கு வேறு இடத்துல பிளேஸ் ஆவாங்களோ. ஒருத்தன் மோஸ்ட்லி பொண்ணுங்க இந்த டைமில் பிளேஸ் ஆயிடுவாங்க, என் பிளேஸ் ஆகாமல் சுற்றின்னு இருப்பான்.
அதுக்கப்புறம் வேறு யாராவது மோஸ்ட்லி இந்த மாதிரி கேசஸ் வந்து நான் 70% நான் அப்படி பார்க்குறேன். இந்த காலேஜில் லவ் பண்ணுவாங்களா அந்த இடத்துல வந்து மெஜாரிட்டி அந்த பொண்ணு ப்ளேஸ் ஆகிட்டு போயிடுவேன். ஏன்னா பொண்ணுங்க மோஸ்ட்லி படிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. இந்த பையன் முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி ஆக மாட்டான். அதேமாரி இருந்தால் வேற ஒரு கம்பெனியில் ஆயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துலலாம் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான 2 பேருக்கு சண்டையெல்லாம் வந்து பிரேக்கப் ஆகி எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எதுக்கு இந்த டாப்பிக்கில் வரேன்னா ஜஸ்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த மாதிரி போகிற இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ரிக்ரெட்டாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அந்த வேலைக்கு போகிற அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறப்பலாம் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் போய் அடம்பிடிச்சு அதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அதுக்கு ரொம்ப இந்த கேர்ள்ஸ் விஷயத்தில் போய் அந்த இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்து அப்புறம் அந்த கிடைக்கிற டோப்பமைனு பான்னு இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு டைமை ஓவராக உன்னோடது வேஸ்ட் பண்ணாமல், சரியா, அதுக்கு உனக்கு அமைஞ்சா நல்ல விஷயம் வச்சுக்கோ. அமையலையா போய் உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காதா, அது அமையிறப்பா அமையிட்டு நீ போயிட்டு உன் கெரியரை பாரு. அந்த டைமில் உன் கெரியரை நீ எப்படி பில்டு பண்ணுறங்கிறத பொறுத்து தான் அடுத்த உனது 30-40 வருஷம் இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் போய் இப்போ ஒரு ஃபினான்ஸியை கற்றுக்கோ, எப்படி சேவ் பண்ணணும், எப்படி ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன எவ்வளவோ இருக்குது. ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தால் அதுக்கு உட்காந்து படி. இல்லை இப்போலாம் ஆல்ரெடி வந்து கோடிங்ஸ் படிச்சுட்டு உட்காந்துருந்தவனே இப்போலாம் ஏஐ வந்தோன்னா வேலை இல்லாமல் சுற்றி நிற்கிறான். இப்போ நீ வந்து இருக்கிற எதான் டெக்னாலஜி படிச்சு என்ன வேலை கிடைக்கும், இல்லை எதில் ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குன்னு அதில் பார்த்து நீ சின்னதாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சுன்னா, ஏன்னா நிறைய பேர் 28-29 ரொம்ப ரிக்ரெட்டாக வைப்பாங்க. நம்ம அப்போ ஆரம்பிச்சிருக்கலாமே, இப்போ ஆரம்பிக்கலாமான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஏஜும் பாராகும், வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, மண்டையும் வேலை செய்யாது, சுற்றி இருக்கிறவங்களாம் நோண்டிக்கிட்டே இருப்பான். அதனால் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டிசிப்ளின் ஆகட்டும், கன்சிஸ்டன்சி எல்லாமே கொஞ்சமாக ஆரம்பத்திலே ஃபிக்ஸ் பண்ணி, அது முக்கியமாக நீ ஸ்கூல் போகிறதெல்லாம் விட்டுரு. அந்த டைமில் இருக்கிறவங்க எப்படி பேரண்ட்ஸ் ஒன்று பிடிச்சி அடித்து எதாவது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறதுக்கப்புறம் எல்லாமே நீ தான் ஒன்று பார்த்துக்கணும். அதனால் ஹெல்த் விஷயத்துலையும் சரி, ஃபினான்ஷியல் சரி, எஜுகேஷன், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் டிசிப்ளினோட இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அமையும். பின்னாடி நீ ரிக்ரெட்டும் பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நான் எதாவது பாயிண்ட் இந்த விஷயத்தில் விட்டுருந்தேன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் அதை ஃபர்தராக எடுத்துக்கிறேன். வேறு எதாவது டாப்பிக்கில் நம்ம திரும்ப பேசலாம்.